நீதிமொழிகள் 10:12 அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்ப எல்லா விதமான பாவங்களையும் எது மூடுகிறதாம்? அன்பு. ஒரு மனுஷன் அன்பு இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் கூட அது மூடி போகுதாம், மறைந்து போகுதாம். முன்னாடி அவர்கள் அப்படி இல்லை. தேவனுக்குள் வந்ததற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை அன்பினால் கட்டப்படும் போது, அன்பினால் கட்டப்படுகிறது. அன்பு இருந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு என்பது ஒன்று இருந்தால் எப்படி எல்லாம் இருக்கும் என்று நாமே நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கை முதலாவது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்கு அன்பு இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பொறுமையை கத்துக்கொள்வார்கள், பொறுமையா இருப்பாங்க. நீங்க ஒரு சில குடும்பங்கள்ல பாருங்க, அன்பா இருப்பாங்க, சொல்லுவாங்க ஐயோ எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க குடும்பத்துக்குள்ள. அதனால அவர்கள் என்ன கட்டப்படுகிறது? சமாதானம் அந்த குடும்பத்தில் கட்டப்படுகிறது. சமாதானம் இருந்தால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்ப அன்பு என்கிற ஒன்றுதான் ஆணிவேராக இருக்கிறது. நம்முடைய வேதத்திற்கு ஆணிவேராக இருப்பது அன்பு. அந்த அன்பு இருக்கும் போது சகல பாவங்களை, அது மன்னிக்கிற குணத்தை கொண்டு வருகிறது. அதே போல பாவத்தை எல்லாம் மூடி மறைக்கிறதா. அந்த அன்பு இருந்தாதான் நாம தேவனை துதிப்போம். தேவனோடு ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த தேவனோடு இருக்கிற அன்புதான் மனுஷர்களோடு ஒரு அன்பை கொண்டு வருகிறது. நாம தேவன்கிட்ட அன்பு இல்லைன்னா மனுஷத்தை அன்பு கொண்டு வர முடியாது. ஆகையினால்தான் என்னை முழு மனதோடு நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். தேவனை முழு மனதோடு நாம நேசிக்கும் போதுதான் அந்த அன்பு அங்கே வெளிப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பு வெளிப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு அன்பு இல்லைன்னா நாம எதையுமே கை கொள்ள மாட்டோம், அவருடைய வழியிலேயே நடக்க மாட்டோம். அப்போது நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுவதில்லை. அப்ப நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படும் வேண்டும் என்றால், அதாவது தேவனுடைய இரக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கம் பெற்றுக் கொண்டால்தான் பாவங்கள் மறைந்து போகிறது. பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? அந்த மீறுதல்களை எல்லாம் நீக்கி போடுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. துதியினால் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது. அதாவது துதி, நமக்குள் தேவனை துதித்து துதித்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை சீரடைகிறது. சீரடைகிறது என்றால் நிவர்த்தி ஆகிறது. அவருடைய சத்திய வார்த்தைகளால் அந்த சத்திய வார்த்தைகளை நாம பெற்றுக்கொண்டு அதன்படியாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, சத்திய வார்த்தைகளின் படியாக வாழும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தைகளின் படியாக வாழணும். அதான் சத்தியம் விடுதலையாக்கும். எது நம்மை விடுதலையாக்குறது? தேவனுடைய சத்தியம் தான் விடுதலையாக்குறது, சத்திய வார்த்தை. அந்த சத்திய வார்த்தையை நமக்குள்ள கொண்டு வரும்போது நாம என்ன செய்கிறோம்? சத்தியம் என்றால் உண்மை, உண்மையான பாதையிலே கடந்து செல்ல தொடங்குகிறோம். அப்போது தேவனுடைய உண்மையான பாதையில் கடந்து செல்லும் போதுதான் நமக்குள் அந்த அன்பு பெறுகிறது. தேவனுக்குள் ஏற்படுகிற அன்பு.